ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. தற்போதைய காலநிலைக்கு ஏற்றவாறு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வெப்பநிலை உருவாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். நம்ம நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வெப்ப அலைகள் அதிகமாகவே இருக்கிறதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில் பார்க்கும் பொழுது இந்த வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிறது. இதனால மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளியில போக முடியாத அளவுக்கு கதிர்வீச்சு, சூரிய கதிர்கள் வீச்சு அதிகமாகவே தென்படுகிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பச்சை தண்ணீர் கூட கொதிக்க வைக்கக்கூடிய கொடூரமான வெப்பம் உலாவிட்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா பல உயிர்கள் கருகக்கூடிய நிலைமை உண்டாகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, அப்படி ஐரோப்பாவில் என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி உலக மக்கள் மத்தியிலேயே அது பெரு அளவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐரோப்பா முழுவதும் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை நிலவி வந்துட்டுருக்குங்க. பல நாடுகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவாகியும் வந்துட்டுருக்கு. இந்த அசாதாரண வெப்பம் காரணமாக இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு அச்சம் தெரிவித்திருக்காங்க. இதனால் பல நாடுகளில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறதா. அதிலும் ஐரோப்பா உலகிலேயே மிக வேகமாக வெப்பமடைந்து வரக்கூடிய ஒரு கண்டமாக மாறியிருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகளில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. உலக சராசரியை விட 2 மடங்கு வேகத்தில் ஐரோப்பாவின் வெப்பநிலை உயர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த வெப்ப அலைக்கு பின்னால் என்ன காரணம், ஏன் இவ்வளவு தீவிரமாக வெப்பம் அதிகரித்துள்ளது என்பது குறித்து வானிலை நிபுணர்கள் விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த வெப்ப அலைக்கு முக்கிய காரணமாக ஒமேகா பிளாக் எனப்படும் வானிலை அமைப்பு கூறப்படுகிறது. இது வளிமண்டலத்தில் ஏற்படும் ஒரு அரிதான காற்றழுத்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வட ஆப்பிரிக்காவில் இருந்த மிக அதிக வெப்பமுள்ள காற்றை ஐரோப்பாவுக்கு கொண்டு வரும் உயர் காற்றழுத்த மண்டலம் 2 குறைந்த காற்றழுத்த மண்டலங்களுக்கு நடுவில் சிக்கி கொள்கிறது. இந்த அமைப்பு கிரேக்க எழுத்தான ஒமேகா வடிவத்தை ஒத்திருக்கிறதுனால தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ஒமேகா பிளாக் அப்படின்னு பெயர் வந்திருக்கிறதா. இந்த அமைப்பு ஒரே இடத்துல நீடிக்கும். இதனால வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து ஐரோப்பிய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் நிபுணர் சமந்தா பர்கெஸ் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் போன்ற நிலை என்று விளக்கியிருக்காரு. இந்த ஒமேகா பிளாக் நீண்ட நேரம் நீடித்தால் அது ஹீட்டோம் எனப்படும் மற்றொரு ஆபத்தான வானிலை அமைப்பாகவே மாறும். இதை ஒரு பாத்திரத்தின் மீது மூடி வைப்பதற்கும் ஒப்பிடலாம். உயர் காற்றழுத்தம் காரணமாக மேலிருந்து கீழே இறங்கக்கூடிய காற்று மேலும் சூடாகிறது. அதே நேரத்தில் தரையில் உருவாகக்கூடிய வெப்பம் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொள்கிறது. இதனால் மேகங்கள் உருவாக்குறது கிடையாது, மழையும் பெய்யாது, காற்றின் வேகமும் குறைந்து விடுகிறது. தொடர்ந்து நேரடி சூரிய ஒளி பூமியை தாக்குவதால் நிலப்பரப்பு மேலும் சூடாகி வெப்பநிலை வேகமாக உயர ஆரம்பிக்கிறது. இந்த வகையான வானிலை அமைப்புகள் புதிதல்ல என்று வானிலை நிபுணர்கள்
சொல்லியிருக்காங்க. ஒமேகா பிளாக் மற்றும் ஹீட்ரோம் போன்ற நிகழ்வுகள் உலகின் பல பகுதிகளிலையும் அவ்வப்போது உருவாகின்றன. ஆனால் தற்போது அவற்றினுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருப்பதற்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுறாங்க. புவி வெப்பமடைதல் காரணமாக உலகின் அடிப்படை வெப்பநிலையை தொடர்ந்து உயர்ந்து வந்துட்டுருக்கு. இதனால இது போன்ற வானிலை அமைப்புகள் உருவாகும் போது முன்பை விட அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன. அதனால வெப்ப அலைகள் மிகவும் தீவிரமாகவும் நீண்ட காலம் நீடிப்பதாகவும் மாறியிருக்கிறது. இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை வானிலை நிபுணர் பெல் லாங் என்ன சொல்லியிருக்காரு இதை பற்றி அப்படின்னா, ஒரு முறை இந்த வானிலை அமைப்பு உருவானா அதை உடைக்கக்கூடிய அளவுக்கு வேறு வானிலை சக்திகள் இல்லாததால் அது தானாகவே தொடர்ந்து வலுப்பெற்று பல நாட்கள் நீடிக்கவும் செய்கிறது அப்படின்னு தெரிவித்திருக்காரு. வெப்ப அலை காரணமாக பல நாடுகளில் காட்டுத்தீ அபாயமும் அதிகரிச்சிருக்கிறது. மருத்துவமனைகளில் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்தும் வந்துட்டுருக்கு. குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல குறைபாடு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியும் இருக்காங்க. காலநிலை மாற்றம் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இது போன்ற அதீத வெப்ப அலைகள் இனி அடிக்கடி ஏற்படலாம் அப்படின்னும் உலக நாடுகள் உடனடியாக காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் தற்போது வலியுறுத்தியும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிக வேகமாக வெப்பமடைந்து வரக்கூடிய கண்டமாக ஐரோப்பா மாறியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு தற்போது தாக்கியிருக்கக்கூடிய கடுமையான வெப்ப அலை பெரும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஜூன் 21 முதல் ஜூன் 28 வரைக்கும் வெறும் 8 நாட்கள்லேயே சுமார் 1300 பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாக கோடைக்கால வெப்பம் ஐரோப்பாவில் தொடர்ந்து மோசமடைந்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலேயே நிலைமை கட்டுக்கடங்காமல் போகியிருக்கிறது. பொதுவாக ஜூன் மாதம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் மிதமான கோடை காலமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அந்த நிலை முற்றிலும் மாறியும் இருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட 5 முதல் 12 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிக வெப்பநிலை பதிவாகியும் இருக்கிறது. வானிலை ஆய்வாளர்களின் கருத்துக்களின்படி வட ஆப்பிரிக்காவில் இருந்து மிகவும் சூடான காற்று ஐரோப்பாவை நோக்கி தொடர்ந்து வீசுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக நீண்ட நாட்களாக நிலைத்திருக்கும் உயர் காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயர் காற்றழுத்தம் காரணமாக மேகங்கள் உருவாகாம நேரடி சூரிய வெப்பம் தரையை அதிகமாக தாக்குகிறது. அதே நேரத்தில் சூடான காற்று வெளியேறாம சிக்கிக்கொள்வதால் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதுவே தற்போது ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலையை உருவாக்கி இருக்கிறது. உலகின் பல பகுதிகளிலையும் வெப்ப அலை ஏற்பட்டாலும் ஐரோப்பாவில் உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதற்கு பல காரணங்களும் இருக்கின்றன. அங்கு பெரும்பாலான வீடுகள் குளிர்காலத்தை சமாளிக்கும் வகையில் கட்டப்பட்டவை. அதாவது வெப்பத்தை உள்ளே தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளதால் கோடை காலத்தில் அந்த வீடுகளை வெப்ப அறைகளாகவும் மாறுகின்றன.